வருகின்ற அடுத்த 15 நாட்களுக்கு கிழக்கு திசை அலைகள் மூலம் வேவ்ஸ் மூலம் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குனர் ரமணன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் விவசாயத்திற்கான தேசிய அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ரமணன் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். அதாவது இதுவரையிலும் இந்த மழை அக்டோபர்லேருந்து துவங்கியது இல்லையா, 44 சென்டிமீட்டர் வரணும் 3 மாதத்துக்கு. நேற்று வரையிலும் பார்த்தாலே கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டர் வந்துடுது. மீதி நாட்களில் 4 சென்டிமீட்டர் வரதான்னு பார்க்கணும். கணினி சார்ந்த கணிப்பை பார்க்கும்பொழுது வரும் 15 நாட்களுக்கு எந்த ஒரு சுழற்சியும், அதாவது தாழ்வு பகுதி உருவாகி வர மாதிரி காட்டல. பட் கிழக்கத்திய அலைகள் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதன் மூலம் மழை வருவதை காட்டுகின்றது. ஸோ அதனால் ஒரு நாட்களில் மழை இருக்கும், இல்லாத இருக்காது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் விளைநிலங்களில் தேங்கியுள்ள வடியாத மழைநீரால் பயிர்கள் அழுகியது. வயலில் தேங்கியுள்ள தண்ணீரில் பொதுமக்கள் வலை போட்டு மீன்பிடிப்பது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணம் போதாது எனவும் கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊர் இந்த மாதிரி வெள்ளத்திலே மழை பெஞ்சு தண்ணி கொண்டு வடிகால் வாய்க்கா ஒண்ணுமே சுத்தம் இல்லை, யாருமே உதவி இல்லை. இந்த ஏரியாவுக்கு யாரும் வந்து பார்க்கல, வரல. நாங்க எல்லாம் இதோட இருக்கிறதா சாவுறதான்னு தெரியல. இப்ப நான் அந்த வயலுக்கு போயிட்டு வர்றேன், எனக்கு அப்படியே நெஞ்சு வழியே வந்துட்டு நின்று நான் அப்படியே உட்காந்துட்டேன். அப்படியே வரப்புல உட்காந்து வந்துட்டு இவ்வளவு காசு நான் செலவு பண்ணி பயிரையே பார்க்க முடியல, அப்படி கிடக்கு சார். ஏதாவது உதவி பண்ணுங்க எங்களுக்கு. கவர்மெண்ட் பண்ணாதான் எங்களால பண்ண முடியும். அவ்வளவு ஒரு என்னால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணி எல்லாம் தண்ணிக்குள்ள கிடக்கு. வட்டிக்காரங்க எல்லாம் வீட்டுல வந்து வாசல்ல நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 முறை சாவடி பண்ணியிருக்கோம். இதுவரை இந்த முதல் ட்ரிப்பு சாவடி பண்ணி எல்லாம் எரிஞ்சு போயிட்டு, மறுபடி சாவடி பண்ணி எல்லாம் இப்போ தண்ணி கொண்டு கிட்டத்தட்ட 15 நாளாக விட்டு விட்டு மழை பெஞ்சு எல்லாமே முழுகி நிற்கிது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாளில் எல்லாம் தொண்டகராகி கதிர் வர வேண்டிய பருவத்தில் எல்லாம் முழுந்து கிடக்கு. எங்களுக்கு விவசாயம் நீங்கள் அறிவிச்சிருக்க நிவாரணங்கிறது பத்தாது. இன்னும் மேலே எங்களுக்கு கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வியாசர்பாடி ரயில்வே இடத்தில் 1 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 10 அடி ஆழத்திற்கு 9 ஏக்கரில் அமைக்கும் புதிய குளத்திற்கான பணிகள் 90% நிறைவு பெற்றன. இதன் மூலம் 1 கோடியே 17 லட்சம் கன அடி நீரை சேமிக்கவும், நீரின் அளவு அதிகரித்தால் பக்கிங்காம் கால்வாய்க்கு நீரை கொண்டு செல்ல 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் இணைப்பு குழாய்களும் அமைக்க திட்டமிடப்பட்டு உள்ளன. இந்த திட்டத்தை மக்கள் வரவேற்றுள்ளனர். ஆனால் உடனே போயிடுச்சு. எதனால போச்சுண்ணா? அங்கே மோட்டர்லாம் வச்சு இது பண்ணாங்க, எடுத்து விட்டாங்க. எத்தனை நாள் தண்ணி நிற்கும் அப்போ மழையில்? அப்போது நிற்கும் 3 நாள் அந்தமாரி நிற்கும், 3 நாள் 4 நாள் நிற்கும். இப்போது இல்லை, தண்ணி இல்லை. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி போயிடுது. திருவள்ளூர் அருகே செங்குன்றம் மாதவரம் சாலை முழுவதும் ரிட்டேரியின் உபரி நீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். சாலையில் 2 அடி உயரத்தில் மழைநீர் வடியாமல் உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. ஆகவே முறையான வடிகால் வசதி அமைத்து பல ஆண்டுகளாக உள்ள இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போதான் காவா கட்டினாங்க, ஆனாலும் தண்ணி தேங்குது. மழை ஒழுங்கா இங்கே வரல, ஆனால் ஜாஸ்தி தண்ணி தான் தேங்குது. அதோட காவா தண்ணி நீங்களே பாருங்க எப்படி இருக்கு. பல்ல ஜாஸ்தி, ரோடு கம்மி சார். இங்கேருந்து அங்கே வரைக்கும் போயிட்டு பாருங்க, ரெட்டில்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துல பல்ல, இங்கவும் பல்ல. இப்படி தான் வரது போகிறது. இந்த கால்வாயில் இவங்க ஜாயின் பண்ணி விடலாம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எந்த ஒரு வசதியும் இது உள்ள வந்து எதுவுமே இல்லை. ஒரு பால் வாங்கணும், எதனா ஒரு உடம்பு சரியில்லாம் கூட ஒன்று மாதாவரம் போகணும், இல்லைனா ரெட்டில்ஸுக்கு போகணும். இந்த பக்கம் எந்த வழியுமே இல்லை. திருப்பரங்குன்றம் விவகாரம் ஊதாகரமான நிலையில் மலை மீது மற்ற நாட்களில் தீபம் ஏற்றும் வழக்கம் இல்லை என திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பட்டர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இது பற்றிய கடிதத்தில் திருக்கார்த்திகை நாளில் வழக்கப்படி உச்சிப்பிள்ளையார் கோயில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றி சொக்கப்பனை கொளுத்தி வழிபாடு நடத்தியதாக கூறியுள்ளனர். குறிப்பாக மற்ற நாட்களில் மலை மீது தீபம் ஏற்றும் வழக்கம் இல்லை என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.